ஜாதகமும் கைரேகையும். ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கூட கைரேகையில கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்துல ஜெயிக்க முடியாத ஜாதகம் எதுவுமே இல்லைங்க. ஒரு ஜாதகத்துல ஜெயிக்கணும்னா லக்னப்படி பார்க்கணும், சந்திரா லக்னப்படி பார்க்கணும், சூரியன் என்ற லக்னம் கதி என்ற அடிப்படையில பார்க்கணும், மாந்திய பார்க்கணும். அதுலயும் ஜெயிக்க முடியலன்னா இந்து லக்னத்துல பார்க்கலாம். இது எதுலையுமே நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் முடிவு பண்ணினால் உங்கள் கைரேகையை பார்க்கலாம். கைரேகை சாஸ்திரம் 90% சரியாக இருக்கும். ஏனால் உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கைரேகை. ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதன் கிடையாது. இப்போ ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் இப்போ தமிழ்நாடு பூரா பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஜாதகம் ஃபிட் பண்ணால் கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணாலும் சரி, கையில் எழுதினாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 100 குழந்தை பிறக்குதுன்னா 100 குழந்தைகளுடைய ஜாதகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 100 குழந்தைகளுடைய கைரேகையும் ஒரே மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது, உறுதியாக இருக்காது. 100% உறுதியாக இருக்காது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு நீங்கள் விரும்பினா முடிவு பண்ணால், எப்படியும் ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணால் உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் கைரேகையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த ஜாதகத்தையும் கைரேகையும் ஒப்பிட்டு பார்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வழியை கண்டுபிடிக்கலாம். நான் 1982 முதல் லட்சக்கணக்கான கைரேகைகளை பார்த்துள்ளேன். இந்த கைரேகையின் ஜோதிடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில் சில வித்தியாசங்கள் வருவதையும் பார்த்திருக்கிறேன். கைரேகை வகுப்புகளும் நடத்தி இருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்க, கைரேகை வகுப்புகளில் பார்க்கலாம். அதில் பார்த்தா நான் கைரேகைகளையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் பண்டிட் எம்ஜிபின்னு ஒரு யூடியூப் சேனல், எம்ஜிபி டிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்க. அஸ்ட்ராலஜி சீக்ரெட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்க. கைரேகை ஜாதகம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமத்தை கண்டிப்பாக கண்டறிய முடியும். முயற்சித்து பாருங்கள். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கைரேகையும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனில் முன் அனுமதி வாங்கி நேரில் வர வேண்டும். ஜாதகம் மட்டும் பார்ப்பதாக இருந்தால் ஆன்லைனில் பார்த்து கொள்ளலாம். இல்லை ரெண்டையும் ஒப்பிட்டு தான் பார்க்கணும்னா நீங்கள் நேரில் தான் வரணும். அதுக்கு நீங்கள் முன் அனுமதி வாங்கிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.